அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் சுண்ணக்கல் அகழ்ந்து கொண்டு அந்த சுண்ணக்கல்லை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு தனியாருக்கு சொந்தமான பார ஊர்தி ஒன்றை துணிகரமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இளைஞனுமாகிய இளங்குமரன் அவர்கள் விரட்டி வந்து அந்த வாகனத்தை விரட்டி கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டி கொண்டு வந்து சாவகச்சேரி பகுதியில் பொலிஸ் நிலையத்துக்கு அண்மையில் வைத்து வாகனத்துக்கு முன்னாக தன்னுடைய சிறிய காரை குறுக்காக நிறுத்தி அந்த வாகனத்தை மடக்கி பிடித்து அதிலிருந்த சுண்ணக்கற்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தியதுடன் அந்த சாரதி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த வாகனங்கள் சட்டத்துக்கு முரணானது என்றதை வெளிப்படுத்தி சாவகச்சேரி போலீசாரின் முன்னிலையில் அவர்களை கைது செய்து சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்திருந்தார். இது சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வந்தாலும் அதிகளவான பாராட்டுதல்களை அவர் பெற்றிருந்தார். இதன் பின்னணியில் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இளங்குமரன் மீது பலர் என்று சொல்கிறதை விட ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அந்த பார ஊர்தி வாகனத்தின் உரிமையாளர் என்று சொல்கின்ற அந்த உரிமையாளரால் இளங்குமரன் அவர்கள் மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். இதைவிட சிலர் இளங்குமரன் தொடர்பாக இளங்குமரனுடைய மேலதிகாரியான யாழ் மாவட்ட கடற்தொழில் மீன்பிடி அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவரிடம் புகார் செய்திருக்கின்றார்கள். எனவே இதன் உண்மைத்தன்மைகள் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற முக்கிய காரணத்துக்காக இளங்குமரன் அவர்களால் நேரடியாக யாழ் மாவட்ட அமைச்சரான அதாவது கடற்தொழில் இலங்கைக்குரிய கடற்தொழில் மீன்பிடித்துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை நேரடியாக அழைத்து கொண்டு வந்து மக்களினுடைய ஆதரவுடன் அந்த தென்மராட்சியில் வேம்புராய் பகுதியில் அகலப்படுகின்ற பிரதேசங்களை அவர் தன்னுடைய மேலதிகாரிக்கு காட்டியிருக்கின்றார். இந்த காணொலிகள் தான் இந்த காணொலியில் நீங்கள் போய் காணக்கூடியதாக இருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான வேம்பராய் பகுதி, அதாவது மந்தையில் வேம்பராய் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலப்பரப்பு ஒன்றில் பல அடி ஆழத்துக்கு குழிகளை ஏற்படுத்தி பள்ளங்களை ஏற்படுத்தி இந்த கற்கள் அகலப்படுவது இங்கே கையும் மெய்யுமாக காண்பிக்கப்படுகின்றது சந்திரசேகரன் அவர்களிடம். உண்மையில் இதற்கு சுற்றாடல் துறை திணைக்களம் எவ்வாறு இதற்கு அனுமதி வழங்கியது, அதைவிட கனிய வள திணைக்களம் இதற்கு எவ்வாறு அனுமதி வழங்கியது என்பது மிகவும் கேள்விக்குறிகளாகவும் சந்தேகத்துக்குரிய விடயங்களாகவும் அவர்கள் மீது சந்தேக பார்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அகலப்படுகின்ற குழிகள் கனிய வள திணைக்களத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு பிரதேசத்தில் உள்ள கனிய வளம் ஒன்று அகலப்பட வேண்டுமாக இருந்தால் 2 அடி ஆழத்துக்கு மேலதிகமாக அதனை ஆழம் செய்ய முடியாது. இதைவிட இபிஎஸ் வழிகாட்டியினூடாக இங்கிருந்தும் அவர்கள் செய்வதை பார்க்கலாம் என்று சொன்னால், இவர்கள் பல அடி ஆழத்துக்கு இந்த மண்ணை சுண்ணக்கல்லை அகழ்ந்து எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அதிகாரிகளினுடைய செயல்திறன் சந்தேகத்துக்கிடமாக காணப்படுகின்றது. இவற்றை கையும் மெய்யுமாக அதிகாரிகள் அவர்களுக்கு, அதாவது இலங்கை அமைச்சர் என்று சொல்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கடற்தொழில் மீன்பிடித்துறை அமைச்சருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நேரடியாக காண்பித்திருக்கின்றார். அந்த கல் அகழும் இடங்கள், கல் தொழிற்சாலைகள், அங்கு பாவிக்கப்படுகின்ற இயந்திரங்கள் அது இவ்வளவு ஆழத்திற்கு சட்டத்துக்கு முரணாக கிண்டப்பட்டிருக்கிறது என்பதையும் பொதுமக்களினுடைய துணையுடன் அந்த இடங்களை கொண்டு வந்து காண்பிக்கின்ற காணொலியாகத்தான் இந்த காணொலி காணப்படுகிறது. மிகவும் ஒரு சிறந்த காணொலியாக இந்த காணொலி உங்களுக்கு இருக்கும் என்கிறதில் நான் நம்புகின்றேன். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் அண்மையில் இந்த வாகனம் ஒன்றை இளங்குமரன் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் இளங்குமரன் அவர்கள் நேரடியாக வந்து தலையிட்டு அந்த வாகனத்தை மறைத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்ற செயற்பாடானது பலராலும் பாராட்டப்படுவதுடன் மிக சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய சிறந்த தகுதியை பெற்றிருக்கின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை.
யாழ்குடா நாட்டுக்கு சிறப்பாக உரிய பாறைகளாக சுண்ணக்கற்கள் காணப்படுகின்றன. அந்த சுண்ணக்கற்கள் பல வருடங்களுக்கு முன்னர் தனியார், அதாவது ஏழை மக்கள் அந்த சுண்ணக்கற்களை எடுத்து விற்பனை செய்வது அரசாங்கத்தினால் போலீஸாரினால் சட்டத்தின் ஊடாக தடுக்கப்பட்டிருந்தன. பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இதனால் வேலை இழந்தனர். அவர்கள் தற்போது வேற்று வேலைகளுக்கு தங்களுடைய வேலைகளை மாற்றியிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் இந்த சுண்ணக்கல்லானது ஒரு சில தனியார்களால் அகலப்பட்டு இவ்வாறு செய்யப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் காரணமாக நிலத்தடி நீர் மாசுபடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைவதோடு மட்டுமில்லாமல் இந்த நிலத்துக்கு அடியில் இருக்கின்ற நன்னீர் வளங்கள் உவர்நீராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. எதிர்காலத்தில் யாழ்குடா நாட்டில் மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் ஏற்படுவதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் துணிஞ்சு உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு எதிர்கால திட்டமிடலுடன் இளங்குமரன் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது பலராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது மட்டுமில்லாமல் இவ்வாறான காரியங்களுக்கு துணை போன சுற்றாடல்துறை திணைக்களங்கள் மற்றும் கனியவள திணைக்களங்கள் என்பனவற்றின் அதிகாரிகளே எதிர்காலத்தில் இது போன்ற பல்வேறு தவறுகளுக்கும் பல்வேறு அழிவுகளுக்கும் காரணமாக இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய பெரிய விருப்பாக காணப்படுகின்றது. இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாங்கம் இந்த பொலிசில வேண்ட உறுதி இருக்கு. இந்த பொலிசில 2023 ஜனவரி 28 இந்த அதற்கு நேர்த்தியை குறிக்கும் இந்த போய் வந்து ஒரு அனுமதி கொடுத்தா அதில் வந்து இடைக்கிற வந்து பாட வச்சாங்க. பார்த்து கொண்டு இருக்காங்க. எண்ணெல்லாம் 4 மணி அதை விட நீங்க கூட எடுத்தீங்கன்னா அதில் போட்டுருக்கேன். ஆனால் நான் கட்டளை போட்டுட்டு போவாங்க. போட்டுட்டு போய் தனியை வர இங்கே வந்து அந்த காணியை பார்த்து பொறிச்சில போய் சொல்லியிருக்காரு. அது சரியா தான் செய்யணும். ஏன்னா ஒரு காணியில உயரமான இடமே இருக்கு. அந்த இடத்துல அந்த லெவலில் கொண்டு போனால் தான் தோட்டம் செய்யலாம். அதாவது சரியத்தான். ஏன்னா முந்த நாள் வந்து டிஎஸ் அந்த மத்திய அதான் அந்த டிஎஸ்எம் எல்லாரும் வந்து அதை அது சரியா சொல்றேன். நாங்கெல்லாம் வர வேண்டிய செய்யல உங்களுக்கு தெரியுது. இதுல மோசடி இங்க நேர்மையா செய்யலாம். ஆனா இங்க மோசடி நடந்திருக்கா இல்லையா பார்த்து கூட விளங்குதானே. இதுல வந்து வேற தர்க்கம் தேவையில்லை. நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க.
அது பிரைவேட்டா போலீஸ் எடுத்துட்டு பக்கத்துல இருக்குது அடுத்த காலத்துல விளையாட்டு இருக்கலாம் அது மாதிரி அது நடப்பா சொல்றேன்டா இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாணை அது 2000 மாதம் இந்த பொலிசில 2 உறுதி இருக்கு இந்த பொலிசில 2023 28 ஜனவரி 28 இந்த அதற்கு அங்கே நேர்த்தியை பிடிச்சி கோர்ட்ல 6 மாதம் இந்த கேஸ் போட்டேன் இந்த